ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் தூய்மையாக பேசணும், வேற்றுமொழி கலப்பில்லாமல் நீங்கள் தமிழ் பேசணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு உபதேசமாக ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் இங்கே வந்தால் சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் எல்லா பாஷையும் கலந்து பேசுகிறீங்க, ஆங்கிலம் இல்லாமல் உங்களால் தூய்மையாக தமிழில் உரையாட முடியல. உண்மை அவங்க சொல்கிறது. ஆனால் அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது, மாற்றிக்கணும். நீங்கள் தமிழ் எடுத்தீங்கன்னா தொன்று தொட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய தமிழ்னு நாம் சொல்கிறோம். அது நாம் மட்டும் சொல்ல, ஸ்ரீ சுவாமிஜி அவர்களும் அதை உண்மையாக நம்புகிறாங்க. ஆகையினால் தூய்மையான தமிழில் பேசணும்னு எங்களுக்கு உபதேசம் கொடுக்குறாங்க. தமிழ் மொழியோட மகத்துவத்தை எடுத்து உரைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் புதிய எழுச்சி வருது அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அதனால்தான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விஸ்வாவசு ஆண்டில் உங்களையெல்லாம் சந்திக்கணும்னு நினச்சி ஸ்ரீ சுவாமிஜி அவர்கள் இங்கே உங்களை வர சொன்னாங்களோ, அவர்கள் மனசில் என்ன இருக்குன்றது நம்மளுக்கு விளங்கலை. இதை செய்திகளை கொண்டு செல்வது உங்கள் அனைவருடைய பொறுப்பும் எங்களுடைய விண்ணப்பமும் ஆகும். நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி மிகவும் சந்தோஷம். நன்றியுடன் இருக்கிறோம். நாங்கள் இப்போ அது மருத்துவ சேவையிலையும் இருக்கு. இந்த மருத்துவ சேவை அப்படிங்கிறது கடவுளிடமிருந்து ஆரம்பிப்பதாக நம்மளுடைய நம்பிக்கை. மகாதன்வந்திரி, வைத்தியநாதர், அதற்கு அடுத்தாற்போல் மாமுனிவர்கள், அத்திரி முனிவர்கள், அகத்தியர், தமிழை தந்த, தமிழ் இலக்கணம் தந்த அகத்தியரும் இந்த மருத்துவ சேவையை கொடுத்திருக்கிறார். அந்த வழியில் வந்த மருத்துவ சேவை பலவற்றை நாம் இழந்து விட்டோம். அவற்றையெல்லாம் மீட்டெடுத்து மீண்டும் உலகத்துக்கு சுவாமிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது முன்னை பழமைக்கும் மூத்த பழம்பொருளே என்பதற்கு இலக்கணமாக இருக்கிறது. லேட்டஸ்ட் அலோபதி அதுவும் இங்க நிறைய பிராக்டிஸ் பண்றாங்க, ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த அறிமுகத்தோடு தொடங்குகிறேன். இந்த சுவாமிஜியினுடைய சென்டர்கள் 100 மேல நிறைய வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் லாஸ்ட் கவுண்ட், சாரி. அங்க எல்லா இடத்துலையும் இந்த மருத்துவ சேவையும் இருக்கிறது. மக்கள் சேவை பல விதத்திலும் இருக்கிறது, மருத்துவ சேவையும் இருக்கிறது. சென்னை சென்டர் ஏப்ரல் 10, 1989 ஆரம்பிக்கப்பட்டது. மாணவ சேவையும் மாதவ சேவையும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட நாள் அன்று. இப்போ இந்த சேவை 365 நாளும் நடக்குது. நியூ இயர், பொங்கல், தீபாவளி இதுக்குமே லீவு கிடையாது. டெய்லி வந்துடுவோம். எங்களால் வர முடியாம வெள்ளம் அந்த மாதிரி ஏதாவது பிசிக்கலா வரவே முடியல அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தா தான் ஏதோ 2 நாளைக்கு எனக்கு இந்த சேவை இல்லாமல் இருக்குமே தவிர, மற்றபடி 365 நாளும் இந்த சேவையை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 365 நாளும் ஃபேமிலி பிராக்டிஸ் நடக்குது. அங்க வரக்கூடிய இலவசமாக மருந்துகளும் கொடுக்கப்படுகிறது. சனிக்கிழமை எல்லாம் ஒரு சனிக்கிழமையும் கண் மருத்துவ முகாம் நடக்கிறது. அது சென்னையில மாதம் ஒரு முறை கிராமத்தில் நடத்துறோம். இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 105 கிலோமீட்டர் தாண்டி நடுப்பழனி, உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெருக்கரணை இன்னொரு பேரு, அச்சர்பாக்கத்துல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் கிழக்கு இருக்கு. அங்கேயும் மருத்துவ முகாம் மாதம் நடக்கிறது. கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 70-80 பேருக்கு இலவசமாக கண்ணாடிகள் நாங்கள் வழங்குகிறோம். அவங்களுக்கு தேவையான கண் அறுவை சிகிச்சை எல்லாம் ராஜநைக்கேர், சங்கர நேத்ராலயா எல்லாரும் பண்றாங்க. நம்ம ரெஃபர் பண்ணா போறோம். அவங்க வேற எந்த கொஸ்டினும் கேட்கறது இல்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணிடுவாங்க, விலையில்லாமல் செய்கிறார்கள். இது வெறும் கண் புரை அறுவை சிகிச்சை மட்டும் இல்லை. ஏன்னா புரை நீக்கம் அறுவை சிகிச்சை எல்லோரும் செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, எந்த நோயாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சையோ மருந்தோ இந்த ராஜநைக்கேரும் சங்கர் நேத்ராலயம் கொடுக்கிறார்கள். கண்ணை பொறுத்தமட்டிலே பார்வை இழந்தவர்களை பற்றி, பார்வை சவால் உடையவர்களை பற்றி நாம் அறிவோம். அவர்களுக்கெல்லாம் ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் கொடுக்குறோம். இது வரைக்கும் ஒரு 250 பேருக்கு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு காலையில கூட கொடுத்தோம். விஷன் கிளாஸஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றாங்கல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த பவர். கேமரா இருக்கு, ப்ளூடூத் இருக்கு. கேமரா அவங்க எந்த புத்தகம் வேணாலும் படிக்கலாம். அவங்க
ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ்க்கு முன்னாடி வச்சுட்டு அந்த கேமரா வந்து அந்த பேஜை ஸ்கேன் பண்ணும். அந்த விஷுவல் சிக்னல் எல்லாம் ஆடியோ சிக்னல் ப்ளூடூத் மூலமா கேட்டுரும். நார்மலாகவே வந்து பார்வை சவால் இருக்கிறவங்க எல்லாம் மற்றவங்க அதை படிச்சு ரெக்கார்ட் பண்ணி சொல்லி அதை கேட்டு தான் படிக்கிறாங்க. இப்போ அவங்களே படிக்கலாம், எந்த புத்தகம் வேணாலும் படிக்கலாம், எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய திறன் பெற்றது அந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ் சொல்றமே அது கொடுத்துருக்கு. ஆக்சுவலா இப்போ வந்து ஒரு நல்ல செய்தி, தமிழக அரசாங்கம் இந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸுடைய ஒரு உபயோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பட்ஜெட்ல ஒரு 125 கோடி வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல செய்தி. அதுக்கப்புறம் வந்து தடுப்பு முகாம் நம்ம நிறைய நடத்தியிருக்கோம். ஒரு சீனியர் கேன்சர் சென்டராக டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் நமது வேற கேன்சர் சென்டர் ஸ்கிரீனிங் கேம்ப் நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம். சென்னையில மட்டும் இல்லாம கிராமங்கள்லயும் பண்ணியிருக்கோம், வேற வெளியூருக்கும் போய் பண்ணியிருக்கோம், திருச்சி அங்கெல்லாம் போய் பண்ணியிருக்கோம். ஒரு வருஷமும் குற்றாலம் பக்கத்துல அருணாச்சலபுரம் கிராமம் இருக்கு, அங்க ஒரு பன்முக மருத்துவம் நம்ம நடத்துறோம். அதுல கேன்சர் ஸ்கிரீனிங்கும் உண்டு. இந்த மாதிரி கேன்சர் ஸ்கிரீனிங் ஒரு முக்கியத்துவம் பண்றோம். இப்போ ரொம்ப ரீசெண்டா நான் சொல்ல விரும்புவது என்னன்னு கேட்டா, 30ஆம் தேதி தீபம் ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து பார்வை சவால் உடையவர்களுக்கு நம்ம அந்த கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணோம். அது ஒரு சிறப்பு. சிறப்பு வந்து என்னன்னா, உபயோகப்படுத்தப்பட்ட கருவி ஐ பிரஸ்ட், பின்னை புதுமைக்கும் பெருத்தும் சொன்ன மாதிரி அதுக்கு இந்த ஐ பிரஸ்ட்ங்கிறது லேட்டஸ்ட். சென்னையிலேயே முதல் முறையாக அந்த ஐ பிரஸ்டை பயன்படுத்தி மகளிருக்கு மார்பக புற்றுநோயை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை முதல் நம்ம அதை பண்றோம். ஒரு 31 பேர் ஒரு பார்வை சவால் உடையவர்களும் ஒரு 12 பேர் நார்மலா இருக்கிறவங்களும் வந்து பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த கேன்சர் ஸ்கிரீனிங் தொடர்ந்து பண்ண போறோம். இன்னும் சுவாமிஜியோடைய பர்த்டே வந்து மே மாசம் வர்றதுனால 2 சிறப்பு மருத்துவ முகாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று நடுப்பள்ளியில் மோஸ்ட்லி மே 4ஆம் தேதி, இன்னொன்று மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அச்சரப்பாக்கத்தில். இதே இந்த எல்லா சிறப்பு அம்சங்களும் அதோட இருக்கிற மாதிரி நாங்கள் பண்றதாக பிளான் பண்ணியிருக்கோம். சாமிஜியோட கிருப்பையினால நல்லா போகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஐ பிரஸ்டிங் ஸ்பெஷல் கேம்ப்ஸ், இது இல்லாத நிறைய கேன்சர் கேம்ப் பண்ணிட்டு தான் இருக்கும் ரெகுலரா. அப்புறம் கரியர் அசிஸ்டன்ஸ் கிட்ஸ் கொடுக்குறோம். நிறைய வெகு இழந்தவர்கள் வந்து அவங்களுக்கு வியாபாரம் பண்றாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த 5-fold ஒயிட் ஸ்டிக் பிளஸ் அவங்க கடல் மிட்டாய், கமர்கட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பேக் வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-220 பேருக்கு இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அவுட்ரீச் முகம் சொன்னேன். நடுப்பள்ளியில் வந்து எங்களுடைய மருத்துவ முகாம் 2006 ஜூன்ல தொடங்கி ஒவ்வொரு மாசமும் ஒரு கேம்ப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கோவிட் டயத்துல, கொரோனா டயத்துல மட்டும் பண்ணல, மற்றபடி எல்லா ஒவ்வொரு மாசமும் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர கிருஷ்ணன் கருணை ஈசிஆர்ல இருக்க ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்கு. அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணி எங்களுக்கு மருத்துவ முகாம் வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்கு 2008ல இருந்து ஒவ்வொரு மாசமும் அவங்களுக்கு ஒரு கேம்ப் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு வருஷமும் அருணாச்சலபுரம் அந்த குற்றாலம் பக்கத்தில் இருக்க வில்லேஜ்லையும் நம்ம மருத்துவ முகாம் பண்றோம். அது தவிர வேறு சில இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அது தவிர வந்து ஆய்க்குடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஆய்க்குடியில அந்த சிறப்பான ஒரு பிசிக்கலி சேலஞ்சுக்காக ஒரு இது சென்டர் இருக்கு. அங்கேயே போய் அவங்களுக்கு இந்த பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கும் பண்ணியிருக்கோம். அந்த பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் கொடுக்குறோம். அது வீல் சேர் ஆகட்டும், கேலிபர்ஸ் ஆகட்டும், கிரச்சஸ் ஆகட்டும், பூட்ஸ் ஆகட்டும், இல்லை சில சர்ஜரி வேணுமா அதுவும் பண்ணி தருவோம். எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் நமக்கு எல்லாம் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. திருநெல்வேலியில் சுதர்ஷன் ஹாஸ்பிட்டல் பீப்புள் தே ஆர் வித் அஸ். ஸ்கூல் ஹெல்த் பிளட் டொனேஷன் பண்றோம். இன்னும் கொஞ்ச நாள்ல
ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு வரும். அது ஒரு அதுக்கு அடுத்தாப்புல கேம்ப் எல்லாமே நிறைய போன் டென்சிட்டி பண்றது இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். இது தவிர ஸ்காலர்ஷிப் வருஷம் வருஷம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 70-80 பேருக்கு மேல ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இந்த தடவை ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த ஃபினான்ஷியல் இயர்ல மாத்திரம் ஒரு 8 லட்சத்துக்கு மேல நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். செமி ஆர்ஃபன், அண்டர் பிரிவிலேஜ் சில்ட்ரன் மட்டும் இல்ல, லெப்ரசி பேஷண்ட்ஸ் இது நம்ம எவ்ரி இயர் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க சென்னையில இருக்கக்கூடியவங்களுக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கும் ஆர்ஃபன்ஸுக்கெல்லாம் தேடி போய் அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு இனிப்பு மற்றபடி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 700-800 பேருக்கு எவ்ரி இயர் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் தமிழுக்கு பெருமை சேர்த்தது அவங்க சொன்னாங்க. நான் ஏதாவது சொல்லணும்ல, தமிழ் நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறது ஒன்று சொல்கிறேன். எல்லாரும் அன்னை தெரசா பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. கல்கத்தாவில் அவங்களுடைய பணி சிறந்து நடந்தது. அதை பற்றி உலகத்துக்கு தெரியும். அவங்களுக்கு பயிற்சி கொடுத்த இடம் உங்களுக்கு பலர் தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அவருக்கு பயிற்சி கொடுத்த இடம் தமிழ்நாடு. துலம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல அங்க ஒரு லெப்ரசி சென்டர் இருக்கு, லெப்ரசி ஹோம் இருக்கு. அந்த ஹோமுக்கு நாங்கள் வருஷம் போறோம். அங்க போன எல்லட் அப்படின்ட்டு நார்வேஜியன் லேடி அவங்க வந்து இந்த சென்டர் ஆரம்பிச்சு அவங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் முடிக்கிறேன். எஸ்டிஎஸ் கேலோ பாரத் அப்படின்ட்டு கேலோ பாரத்னு அரசாங்கம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 1800 பேருக்கு மேலே கொடுத்துருக்கோம். இந்த விழா ரிப்பப்ளிக் டே எல்லாம் கொண்டாடும் போது தங்களுடைய கணவரை இந்த நாட்டுக்கு தியாகமாக கொடுத்த அந்த பெண்களை எல்லாம் கௌரவித்து செய்து வைக்கிறோம். நேச்சுரல் கலாமிட்டியில் உதவி வைக்கிறோம். இது மாதிரி சுவாமிஜி அதனால நிறைய பண்ணியிருக்கோம். இன்னொரு தரம் இதெல்லாம் சந்திக்கலாம், முடிஞ்சது சொல்கிறோம். மிக நன்றி, தேங்க்யூ. உங்களுக்கெல்லாம் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். முதல் எல்லாருக்குமே புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்கள். இந்த வருஷம் விஸ்வாவசு இந்த பெயர், அந்த பெயரிலேயே ஒரு சந்தோஷம் வரும். இதுவரைக்கு வந்த பெயர்கள் எல்லாம் வந்து பகவான் கிருபையினால இந்த வருஷம் விஸ்வாவசு அப்படி பேரு வந்தது நமக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விஸ்வாவசு நாமத்திலே உலகத்துக்கு மக்களுக்கு நல்லதாகும். ஜனங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன வித்யா வசதி ஆரோக்கியம் என்ன வேணுமோ, பிரஜா பிரதிநிதிகள் இருந்த அப்படி மக்களுக்கு எது வேணுமோ, என்ன சௌகரியம், எந்தெந்த ஏரியா என்னென்ன வேணுமோ, படிப்பு ரொம்ப முக்கியமானது, ஹெல்த் ரொம்ப முக்கியமானது. இதுவரைக்கு ஆத்தியாத்மிகமான விசாரங்கள் எல்லாம் இந்த சமஸ்தா ஸ்ரீதேவி எல்லாம் சொல்லியிருக்கு. அப்படியே இந்த சோஷியல் மக்களுக்கு சேவா விசாரமா, வைத்திய விசாரமா டாக்டர் உங்களுக்கு. ஸோ ரொம்ப டீட்டெயில்ஸ் படிச்சிருக்கேன் இதுவரைக்கு. என்ன உண்டு, எங்கே உண்டு, நாடி சிகிச்சா என்னது, மெடிக்கல் கேம்ப் என்னது, ஆத்தியாத்மிக அநேகமான பூஜா விதானம் என்னது, மெடிடேஷன் என்னது, இந்த ராகசாகர இசை பற்றி கூட உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கு.
சங்கீதம் அப்படியே இதெல்லாம் நடக்கிறது. பகவானுடைய கிருபை நாங்க செய்யும் அப்படி நாங்க நினைச்சிட்டு இருக்கு. ஆனால் அவர் தான் எல்லாம் செய்கிறாரு. இன்விசிபிள் காட். சுவாமி காண்றதில்லை, காண்றதுன்றோ அது போய் இருக்கே ஹேண்ட் பகவான். அப்படியே பெயர்கள் ரொம்ப இருக்கு. 1000 பெயர்கள் இருக்கு சுவாமிக்கு, 1000 நாமங்கள் இருக்கு. ஒருத்தர் விதமான உபாசனா பண்றார். ஒருத்தர் சோஷியல் ஆக்டிவிட்டி, சோஷியல் சேவா, மனிதனுக்கு சேவா, அதே ஒரு பூஜை. கஷ்ட காலத்தில் யார் இருக்கிறாரோ, பசி யார் இருக்க, அவங்களுக்கு உதவி செய்யறதே ஒரு யோகம், ஒரு பூஜை. அப்படி நினைச்சுட்டு இருக்கிறார். அது நான் தமிழ்நாடு அந்த மாதிரி இருந்த ஆளுங்களுக்கு நீடி பசி யார் இருக்கோ அவங்களுக்கு தாகம் கொடுக்குறது. யாருக்கு இந்த வித்யா வேணுமோ வித்யா தானம் பண்றது, படிப்பு தானம் பண்றது. அப்படியே ரொம்ப வசதி நல்லா இருந்தா, பணம் இருந்தா எல்லா ஏழைகளுக்கு கொடுக்கறது, சகாயம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறது கூட அது ஒரு பூஜை தான். அப்படி நம்ம தத்த பீட்டத்தில் இருந்த நம்ம டிவோட்டீஸுக்கு, பக்தர்களுக்கு அதுதான் நாங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறது. பிரத்யக்ஷ பூஜை உனக்கு வேணும் சொன்னா மனிதனுக்கு சேவை பண்ணுங்கோ, அதுதான் பிரத்யக்ஷ பூஜை. அப்படி என்ன, ஏன் இந்த கோயில் இந்த ஐடல் அதெல்லாம் இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, அது கூட ரொம்ப பேருக்கு வேணுமே, அது ஒரு மக்களுக்கு சேவைதான். ரொம்ப பேர் அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோசரமா யார் யார் என்னென்ன நம்பிக்கை இருக்கு அந்த வேணும். தைரியமான ஒரு சமாதானத்துக்கு வேணும். நம்ம மனிதனுடைய சம்பிரதாயம், இந்தியாவுடைய சம்பிரதாயம், மகாபாரத சம்பிரதாயம் நமக்கு அது கொஞ்சம் பேர் சங்கீதம் வேணும், அதுதான் நம்பிக்கை அவருக்கு. ஸோ அது இருக்கும். யாருக்கு என்ன வேணுமோ இருக்கு. ஒரு மல்டி பஜார் மாதிரி தான் இருக்கு நமக்கு. அதுக்கு யாரு பன்சார் கடைன்னு சொல்றாரு. பன்சார் பழைய பேர் அது. பன்சார் கடைன்னு சொன்னா எந்த மருந்து வேணுமான ஒரே ஷாப்பில் கிடைக்க மாதிரியா வேணும். அப்படிதான் எனக்கு சங்கல்பம், எனக்கு ஆசை. அதுதான் ஒரு தடவை இங்க வந்தா யாருக்கு என்ன வேணுமோ அது பிடிக்கிறான், அது பிடிச்சிட்டு போகும். இன்னொரு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி பண்ணணும் அவங்களே நோ ரெஸ்ட்ரிக்ஷன். யாருமே படிப்பு சொல்றதில்லை இதுக்குள்ள. யோகம் யாருக்கு யோகம் வேணுமோ யோகம் எடுக்கலாம். யாருக்கு பகவத்கீதா பற்றி வேணுமோ அது மெமரி பவர் அது கூட எடுக்கலாம். யாருக்கு இசை, பஜன்ஸ், சங்கீதம், நாதம் அது கூட. எதுக்கான நாதத்தினாலே சரீரம் நல்லதாகும். நம்ம போஜனம் மாதிரி, நமக்கு பஜனை மாதிரி. போஜனம் இந்த சரீரத்துக்கு, நாதம் பஜன். இசை இல்லாம யாருமே இல்லை, எல்லாருக்கும் நம்ம இந்த காலம். பகவான் புகழப்பு இருக்கட்டும், உலகம் புகழப்பு இருக்கட்டும், பரவாயில்லை. ரெண்டாவது சரீர சேவை, இந்த மெடிக்கல் சேவை, மாணவர் டாக்டர் சிவாஜி மாதிரி இந்த மாதிரி நடக்கிறது. புதிய வருஷம் ரொம்ப நாள் எல்லாருக்கும் நல்லதாகட்டும் ஆசீர்வதிச்சு. அவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் எது நோட்டு பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னென்ன அது பிடிச்சிக்கணுமோ பிடிச்சிக்கோங்க.
நல்லதாகும். நாங்கெல்ல மிடில் கிளாஸ் பீப்புள் ஆசிரமம் இது, அது மட்டும் நினைச்சுக்கோங்கோ. பணக்காரன் யாருமே இல்லை இங்கே. எல்லா வேலைகள் பண்றாரு, கம்ப்யூட்டர் வேலை பண்றாரு, வியாபாரம் பண்றாரு, சின்ன சின்ன டாக்டர்ஸ் இருக்கு. ஒருத்தருமே கோட்டியாதிபதி மில்லியனியர்ஸ் யாரும் இங்கே. வேறு வேறு ஆசிரமத்துக்கு அங்கெல்லாம் போய் பார்த்தா பெரிய பெரிய மில்லியனியர்ஸ் எல்லாம் சப்போர்ட் இருக்கு. நமக்கு சப்போர்ட்டு மக்கள்களை தான், நமக்கு ஏழைகளை தான் நமக்கு சப்போர்ட் இருக்கு. எல்லாருமே ஏதாவது ப்ரோக்ராம் வேணுமான எல்லாம் அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுன்னுட்டு பண்ணிடுவார். அதுதான் நமக்கு இங்கே பேங்க் பேலன்ஸ் என்னன்னா நிஜமான ஒரு பந்துகள், நிஜமான ஒரு பக்தர், நிஜமான ஏழை பக்தர்கள் தான். அவங்களுக்கே வந்துடும். இங்கே நான் சாப்பிட்டு போனேன், எனக்கு நல்லதாயிடுச்சு, எனக்கு வேலை கிடைச்சிது, இதோ நான் இன்னொருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு காட்சி பகவான் தந்திருக்கு நமக்கு. இந்த தட்சிண பாரதம் அகஸ்தியர் நிர்மாணம் பண்ணது தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த கலை இசை எங்குமே இல்லை. பிரபதேஸ்வராலயம் பார்த்தா எப்படி அதெல்லாம் கட்டினார், தான் இன்ஜினியரிங் எப்படி பெரிய பெரிய கல்லுகள் எப்படி தூக்குனார், மேலுக்கு எப்படி போயிடுது, கிரைம்ஸ் ஒண்ணுமே இல்லையே, எப்படி ஆயிடுது அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாகும். எல்லாம் இருக்கு இங்கே தமிழ்நாட்டிலே. நவகலா நவவிதமான 9 தான் இருக்கிறது சாஸ்திரத்தில். 9 இங்க இருக்கு. ஆஸ்திகர், நாஸ்திகர், மாதவ சேவா. அதான் தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா பார்க்க முடியும். அந்த மாதிரி எல்லா விதமான புராணங்கள், எல்லா விதமான ராமாயணம், எல்லா விதமான பாகவதம், எல்லா விதமான சோசியலிசம் எல்லாம் பார்க்க முடியும். ஒரு தமிழ்நாடுக்கு வந்து எல்லாம் கற்றுக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னொரு தடவை சொல்றேன், எல்லாருக்குமே நல்ல படிப்பு கிடைக்கட்டும், நல்ல உத்தியோகம் கிடைக்கட்டும், நல்ல சாந்தி இருக்கட்டும். அகாலமா வந்த வருஷங்கள், அகாலமா வந்த துஃபான்கள், அகாலமா வந்த அந்த அர்த்குவிக்ஸ் எல்லாமே நல்லதாகட்டும், சாந்தி ஆகட்டும். இந்த உலகம் எல்லாம் சாந்தி ஆகட்டும். இந்த புத்தாண்டு சமயத்தில் எல்லாருக்குமே நான் பிரார்த்திக்கிறேன். யூனிவர்சல் தெய்வம் தத்தா நினைச்சுக்கோ, ராம நினைச்சுக்கோ, ஏதோ நினைச்சுக்கோ, பஞ்சபூதம் நினைச்சுக்கோ, வாயு நினைச்சுக்கோ, அக்னி நினைச்சுக்கோ, பஞ்சபூதம் தான் தெய்வம். இல்லாம நான் இருக்க முடியாது, விளக்கு இல்லாம நான் இருக்க முடியாது, சூரியன் இல்லாம நான் இருக்க முடியாது. அதான் பஞ்சபூதங்கள் தான் எனக்கு தெய்வம். We give respect in பஞ்சபூதம். பேர்கள் வச்சிருக்கு. அந்த பஞ்சபூதத்துக்கு ராமா வைக்கிறேன்னா அதுக்குள்ள என்ன தோஷம் இருக்கு? நல்ல பேர். பகவான் அப்படி வைக்கிறேன், பரமாத்மா அப்படி வைக்கிறேன், அம்மா அனு வைக்கிறேன். இங்கே இருக்கிறது கோயில்கள், இங்கே இருக்கிறது ஆன்மீகமான சம்பத்து, கிரேட்னஸ் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி எங்குமே இல்லை. அது நீங்க பகவான் அந்த பன்சார் அந்த கடைக்கு போனா எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி தமிழ்நாடுக்கு வந்த எல்லா சீசன் கிடைக்கும். எல்லா விதமான எது வேணுமோ பகவான் வேண்டியது இல்லையா? நம்பிக்கை இல்லை, அதை எடுத்துக்கோ. பகவான் வேணுமா, அதை எடுத்துக்கோ. மனுஷருக்கு இன்னும் வேண்டாம், அப்படியே ஃப்ரீயா அது கூட எடுத்துக்கோ. குரூப்ஸ் இருக்கீங்க, குரூப்ல இன்னொருத்தருக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தோ, அதுதான் நான் சொல்றேன். இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்கும், அதுதான் எது குரூப்பா சேர்க்கும்.
என்ன குரூப்பாரு பரவாயில்லை. ஆனா உனக்கு உங்க ஃபேமிலி நம்பிக்கிட்டு அப்பா அம்மா நம்பிட்டு இந்த ஃபேமிலிக்கு நல்லதாகணும், ஒரு தேசத்துக்கு நல்லதாகும், உலகத்துக்கு நல்லதாகும். ஓகே, அப்படிதான் நான் சொல்றேன். இப்ப சுத்தமா தமிழ் பேசுறது சுத்தறது எல்லா பாகம் கொஞ்சம் 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 பேசுறேன். சுத்தமா கொஞ்சம் பேச சொல்றேன். எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். அப்படி இங்கிலீஷ்ல கூட நான் சொல்றேன். இல்லை நீங்க எத்தனை சின்ன சின்ன செய்திகள் கூட எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வாலண்டியர்ஸ் தான். என்ன என் மேல இருந்த அன்பு, அவர் கொடுத்தது என்ன அன்பு தான் நான் கொடுத்தது. இதுவரைக்கும் அவருக்கு ஒன்று ஆன்மீகமான பேசவில்லை, கேட்கவே நான் கொடுத்தது அவர் அந்த அன்பு ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை கஷ்டம் அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னா நேற்றுல ஒரு 20,000 ஹனுமான் விஜயபாடாடி பண்ணோம் நேற்றுக்கு ராத்திரி. மழைதான், எங்க மழைதான், அங்க மட்டும் அதே ரொம்ப ஆச்சரியம் எல்லாருக்குமே. அவ்வளவு ஹனுமார் காத்துன்னு சொன்னார், ரொம்ப இஷ்டம் தான். அவ்வளோ காத்து வந்தது, ஒண்ணுமே அங்கே ஏரியாவில் ஒண்ணுமே ஆகல. அந்த 15,000-20,000 பேருக்கு மட்டும்தான். சர்க்கிள் தாட்டி கொஞ்சம் வந்துவோம், மழை மழை மழை. ஸோ இது ஒரு நம்பிக்கை. இது ஒன்று யாரோ மிரக்கல் பண்ணது, மெஸ்மரிசம் பண்ணது, ராத்திரி வந்தது. டிவி பாருங்க, எப்படி தெரியல டாக்டர். ஸோ அதுதான் நம்பிக்கை நமக்கு. அந்த மாதிரி இவங்கள பார்த்துருக்கு. ஸோ எனக்கு உங்களுக்கு எல்லாம் இன்னொரு தடவை உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்றேன். இந்த ப்ரோக்ராம் நீங்க எல்லாம் வந்திருக்கு. நான் நினைச்சே 2 பேர் மட்டும்தான் வந்திருக்குன்னு நினைச்சேன். பார்த்தா நீங்க எல்லாம் பந்துகள். ஹாப்பி. இந்த ஆசிரமத்துக்கு நீங்க எல்லாம் மெம்பர்ஸ் தான், நீங்க எல்லாம் மெம்பர்ஸ் தான். அப்படி உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க வீட்டில் இருந்த எல்லாருக்குமே இன்னொரு தடவை ஆண்டுகள் புத்தாண்டுகள் இப்படி சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர். ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா. ஏன் நம்ம குருதேவர் தான் நமக்கு முக்கியம், தத்தாத்திரியர். அதுக்கு தான் ஜெய் குருதத்தா சொல்றேன். சண்டை இல்லையே, சிவபெருமானும் விஷ்ணு பெருமான் அப்படி சண்டை இல்லை. அதான் நம்ம நியூட்ரல் தெய்வம் தான் நமக்கு, நியூட்ரல் தெய்வம் நமக்கு. அந்த நியூட்ரல் தெய்வம் எது நாங்கள் நமக்கு தான் தத்தாத்திரியர். ஜெய் குருதத்தா.